இன்று 13/3/2025 பெரியதாளியின் கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான நாள். கல்வி இன்றைய உலகின் இன்றியமையாத ஒன்று. எந்த ஒரு சமூகம் கல்வியை கற்பதில் இருந்து விலகிச் செல்கிறதோ அந்த சமூகம் இவ்வுலகத்தால் கவனிக்கப்படவே செய்யாது. யாதானும் நாடு ஆமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். கற்றவனுக்கு தனது ஊரும் தனது நாடும் மட்டுமல்லாமல் எந்த ஊருமே எந்த நாடுமே தன்னுடைய ஊரும் நாடாகும். அப்படிப்பட்ட கல்வியின் சிறப்பை நடுநிலை பள்ளியை மட்டுமே பல ஆண்டுகளாக பெற்றிருந்த எம் பெரியதாழை மக்கள் உணர ஆரம்பித்தனர். அந்நேரத்தில் பெரியதாழை ஊருக்கு பங்கு தந்தையாக அருட்திரு தியோபிலஸ் அடிகளார் வந்தார். கல்வியின் அருமையை உணர்ந்த அவர்களின் சீரிய முயற்சியால் சிறுமலர் நடுநிலைப் பள்ளியாக இருந்த எம் பள்ளி 1988ஆம் ஆண்டு சிறுமலர் உயர்நிலைப் பள்ளியாக மாறியது. அதன் பிறகு பங்கு தந்தையாக வந்த அருட்திரு சேவியர் ஜார்ஜ் அவர்களின் முயற்சியால் ஆசிரிய பெருமக்களுக்கு அரசு ஊதியத்தை 1994ஆம் ஆண்டு பெற்றுத் தந்தார். பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்து இறைவா ஆராதனை செய்து என் இறைவா உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. தாயே தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஒரு புதிய நாளாக உமது படைப்பாற்றலை உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்கின்ற நாளாக நீர் தந்தமைக்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, உம்மீது நாங்கள் விசுவாசம் வைத்து உம்மீது எங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து அதன் வழியாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் அன்பின் ஆண்டவரே, இந்த பெரியதாழையில் ஒரு கல்வி தளத்தை உருவாக்குவதற்கு, உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றுவதற்கு நீர் கொடுத்த பொருளுதவி அருளுதவி அனைத்து நலன்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளாக நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள அன்பு தெய்வமே, கருணையை உருவான இறைவா, இவ்வாறு ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து எடுத்த முடிவின் அடிப்படையில் தாங்கள் கண்ட கனவினை நனவாக்குவதற்கு எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மக்களுடைய தாராள உள்ளம் தொடர்ந்து பொருளாதார உதவிகளை செய்வது, ஒத்துழைப்பை தருவது மற்றும் கமிட்டியினர், நிதி குழுவினர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்கின்ற இந்த பயணத்தில் உம்முடைய உடனிருப்பை நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தில் நடந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி பாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இன்று ஊர் பெரியவர்கள், சிறார்கள் அனைவரும் இணைந்து நின்று ஜெபிக்கின்ற இந்த வேளையில் உம்முடைய பேர் ஆசீர்வாதத்தை தாரும். இதிலே ஈடுபடுகின்ற இன்ஜினியர், அவரோடு இணைந்து உழைக்கின்ற உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாள் உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்கின்ற நாளாக எங்களுக்கு அமைவதாக. எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். இந்த காலை பொழுதில் இந்த இயற்கை சூழல் எங்களுக்கு இதமாக அமைந்திருப்பது போல
இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு எப்பொழுதும் தங்கியிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அதன் பிறகுதான் ஊரில் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கல்வியின் அருமையை மக்கள் உணர அவர்களின் எண்ணமும் நம் ஊர் கல்விக்கூடம் இன்னும் உயர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிக் கொண்டே வந்தது. எனவே மேல்நிலை பள்ளியாக மாற மக்களும் பங்கில் பணிபுரிந்த அருட்தந்தையர்களும் முயற்சிகள் பல எடுத்தனர். அதன் தொடர்ச்சியாக அருட்தந்தை ஸ்டேன் அவர்களால் 2014ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளி தொடங்க கட்டடத்திற்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டு பெரிய விழா கோலாகலமாக நடைபெற்றது. மக்களும் மகிழ்ந்தனர், நிம்மதி அடைந்தனர். தந்தை ஸ்டேன் அவர்கள் மாற்றலாகி சென்றதால் அதுவும் தொடராமல் நின்றுவிட்டது. அடுத்து பங்குக்கு வந்த அருட்திரு செல்வன் அடிகளார் காலத்தில் பெரியதாளை பங்கு கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை வைக்கப்பட்டது. கஷ்டப்பட்டு உழைத்த மக்களின் கடல் வருமானத்தில் 2% கோயில் நிதியாக அளிக்க வேண்டும் என்று ஊர் மக்களால் முடிவு செய்யப்பட்டது. சரி, அந்த நிதியை எப்படி பாதுகாப்பது, எப்படி நிர்வகிப்பது, யார் பொறுப்பில் கொடுப்பது என்ற கேள்வியும் கூடவே எழுந்தது. பெரியதாளையின் வரலாற்றில் முதல் முறையாக ஆலய பணிக்காக வருகின்ற நிதியை சரியான முறையில் கண்காணித்து நிர்வகிக்க நிதிக்குழு என்ற ஒரு சிறப்பான அமைப்பு 2018ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. எப்பொழுது இடிந்து விழுமோ என்ற நிலையில் இருந்த பழைய உயர்நிலைப் பள்ளி இனி வேண்டாம் என்று முடிவு செய்து அதற்கு பதிலாக புதிய வகுப்பறைகள் கட்டலாம் என்றும் முடிவெடுத்தார்கள். இதனால் 2,50,00,000 ரூபாய் செலவில் பங்கு ஆலயம் புதுப்பிக்கப்படும் பொழுதே 45 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பள்ளி கட்டடமும் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. கட்டிடங்கள் உலக தரத்திலே வேகமாக உயர இதே வேகத்தோடு மேல்நிலை பள்ளியையும் கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணமும் மக்களிடத்தில் வேகம் எடுத்தது. ஆண்டவனின் கருணை பார்வை பெரியதாளையின் மேல் இருந்ததால் சரியான நேரத்தில் அருட்தந்தை சுசிலன் அவர்களும் 2020ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக வந்து சேர்ந்தார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனையும் எதையும் திட்டமிட்டு செய்யும் செயலும் மக்களோடு இணைந்து பயணிக்கும் பண்பும் நிர்வாகத்தினருக்கும் மக்களுக்கும் புதிய நம்பிக்கையை கொடுத்தன. அவர் காலத்தில்தான் மேல்நிலை பள்ளி கட்டடத்திற்கு ஆயர் ஸ்டீஃபன் அவர்களால் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு 1/2/2023 அன்று மீண்டும் அடிக்கல் நாட்டப்பட்டது. மேல்நிலை 1ஆம் ஆண்டு 14/6/2023 தொடங்கப்பட்டது. மேல்நிலை 2ஆம் ஆண்டு துவக்க விழா 12/6/2024 தொடங்கப்பட்டது. அப்பொழுது எடுத்த வேகம்தான் இதோ இன்று மேல்நிலை பள்ளி கட்டிடத்தின் மேல்தளத்தில் கான்கிரீட் போடும் நாள் வரை வந்து இருக்கிறது. கடலில் மச்சம் கிடைத்தால்தான் மக்கள் எண்ணத்தின் உச்சம் அடைய முடியும் என்ற சூழ்நிலையில் தொழில் இல்லாமல்
கட்டடத்திற்கு தேவையான பொருளாதாரம் இல்லாமல் தவித்த நாட்களையும் தாண்டி இந்த சாதனை படைக்கப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தொடர்ந்து 8 வருடங்களும் இச்சாதனைக்கு உறுதுணையாக இருந்த 3 திரு கமிட்டி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களையும் நிதிக்குழு உறுப்பினர்களையும் ஊர் மக்களோடு தோள் கொடுத்த வெளியூரில் வாழும் மண்ணின் மைந்தர்கள், ஆசிரிய பெருமக்கள், வேறு தொழில் செய்யும் ஊர் நல விரும்பிகள், பள்ளியில் பயின்று பயனடைந்த நல்ல உள்ளங்கள் அனைவரையும் இந்த நாளில் நன்றியோடு நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பெரியதாளை வரலாற்றிலே பல முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான நாட்கள் வந்து போயிருக்கின்றன. இன்று 13/3/2025 இன்றும் ஒரு முக்கியமான நாள். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்று பெரிய பள்ளிக்கூடத்தில் லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய மேல் தளம் வந்து இன்றைக்கி கான்கிரீட் போட்டிருக்காங்க. நிதிக்குழுவில் கடந்த 7 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்களிடம் இது சம்பந்தமான சில விஷயங்களை கேட்டு இது ஒரு வரலாற்று பதிவு. ஏனென்றால் காலங்கள் கடந்து சென்றாலும் இந்த நாளிலே இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதை பதிவு செய்வதற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ பதிவு. நிதிக்குழு உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்களிடம் சில கேள்விகளை. வணக்கம். பெரியதாளை ஊர் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால், நமது ஊரில் ஒரு மேல்நிலைப் பள்ளி வேண்டும் என்பது. கடற்கரை ஊர்களிலே அதிக மக்கள் தொகை கொண்ட ஊர்களில் ஒன்றான பெரியதாளையில் இதுவரை மேல்நிலைப் பள்ளி இல்லாதது நமது மக்களுக்கு பெரும் வருத்தம். ஆனாலும் அந்த மேல்நிலைப் பள்ளி உருவாக்குவதற்காக பல முறை முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் போய்விட்டது. ஆனால் இந்த முறை நமது பெரியதாளை ஊர் பொதுமக்கள்
கண்டிப்பாக நமது ஊரில் மேல்நிலைப்பள்ளியை கொண்டு வர வேண்டும் என்ற தீராத நோக்கத்தோடு அதற்கு நமது ஊரில் உள்ள 3 எதிர் கமிட்டி தலைவர்கள் முக்கியமாக அதற்கு முடிவெடுத்து அவர்கள் இதை கண்டிப்பாக கொண்டு வரும் என்று ஒரே தீர்மானமாக கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் இதற்கு நிதி ஆதாரங்கள் எப்படி தேடுவது, மேல்நிலைப்பள்ளி கட்டுவது என்பது மிகப்பெரிய வேலையாயிற்று. இதற்கு நிதியை நாம் எப்படி உருவாக்குவது என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாக நமது ஊரில் தினமும் மீன்பிடிக்க சென்று வரும் நமது மக்களின் மீனுடைய மொத்த விற்பனையில் 2% மீனவ மக்களின் நன்கொடை நிதியாக தினமும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் அந்த வகையில் ஒவ்வொரு மீனவருடைய மீன் விற்பனையில் 2% அந்த பள்ளியின் கட்டிட நிதிக்காக வரவு வைக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் அதனுடைய தொகையானது ஆலயத்தில் விவரமாக ஒவ்வொரு சங்கங்கள் மற்றும் வட்டங்கள் மூலமாக அந்த கணக்கீடுகள் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திருப்பலியில் அறிவிக்கப்பட்டு அந்த முறையில் நமது ஊரில் பிற தொழில் செய்பவர்கள், வெளியூரில் மற்றும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவர்களிடமிருந்து பிற வரவு என்ற தலைப்பில் நன்கொடையாக பெறப்பட்டு இந்த கட்டிட வேலையானது ஆரம்பிக்கப்பட்டது. ஏறக்குறைய 4 வருடங்களில் இந்த பணியானது முதலில் 11th 12th ஆரம்பிக்க நமது தீர்மானிக்கப்பட்டிருந்த நேரத்தில் நமது பள்ளியின் 9, 10க்கான கட்டிடங்கள் பழுதடைந்து விட்டதால் மேற்கொண்டு அதனுடைய அங்கீகாரம் தடைபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கான கட்டிடங்கள் கட்ட ஊர் மக்கள் முடிவு செய்து ஊர் கமிட்டியினர், கமிட்டி தலைவர்கள், நிதிக்குழுவினர் இதற்காக தீவிரமாக பரிசீலனையில் இறங்கி இதனுடைய வேலையை ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் ஏற்கனவே 9, 10 வகுப்பினருக்காக கீழே 4000 சதுரடியும் முதல் மேல் தளத்தில் 4000 சதுரடி ஆக 8000 சதுரடிகள் கொண்ட ஒரு புதிய கட்டிடம் கட்டி அது பயன்பாட்டுக்கு வந்தது. தற்போது 11, 12 புதிதாக போன வருடம் நமது ஊரில் 11, 12ஆம் வகுப்பும் இந்த வருடம் 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகிறார்கள். அவர்களுக்காக பொது கட்டிடமாக கீழ்த்தளத்தில் 8000 சதுரடியும் மேல் தளத்தில் 8000 சதுரடி ஆக 16000 சதுரடி இந்த மக்களுடைய உழைப்பில் உருவானது. அதன் இறுதி கட்டமாக இன்று மேல் தளத்தில் 8000 சதுரடிக்கு காங்கிரீட் வேலையானது நடைபெறுகிறது. இந்த காங்கிரீட் வேலையில் குறிப்பாக 240 டன் ப்ளூ மெட்டல் என்று சொல்லக்கூடிய ஜல்லிக்கல்லும் 200 டன் எம்சென்ட் என்று சொல்லப்படுகின்ற மண் துகளும் 1300 சிமெண்ட் மூட்டைகளும் அல்ட்ராடெக் என்ற உயர்தர சிமெண்ட் நேரடியாக கம்பெனியிலிருந்து பெறப்பட்ட 1300 மூட்டை சிமெண்ட்களும் மற்றும் 20 தொழிலாளர்களுடன் இந்த வேலையானது காலை சிறப்பு திருப்பலிக்கு அப்புறம் நமது ஊர் பங்கு தந்தை மற்றும் துணை பங்கு தந்தை, ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள் முன்னிலையில் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 7 மணி ஆகிறது. இதுவரைக்கு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மிக சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் இந்த பணி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு பின்னால் நமது ஊர் பொதுமக்களுடைய ஒவ்வொருடைய உழைப்பின் வியர்வையும் இந்த மக்கள் வளம் பெற வேண்டும், நம்மளுடைய எதிர்கால சந்ததி அனைவரும் கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நமது ஊர் மக்களினுடைய தீராத முயற்சியும் தீராத பயனளிப்பும் நல்ல ஊக்கத்தினுடைய வெளிப்பாடாக இந்த கட்டிட வேலை இனிதே நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேல்தளத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய லைப்ரரி, பிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், சுவாலஜி லேப் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான லேப் இவை அனைத்தும் நமது பள்ளியின் மேல் தளத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற காங்கிரீட் அந்த பிளாக்கில் விரைவில் வர இருக்கிறது. 8000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி மட்டும் நம்ம எவ்வளோ செலவழிச்சிருக்கோம்? இன்றைய செலவு மட்டும் ஏறக்குறைய 1300 சிமெண்ட் மூட, 250 டன் ப்ளூ மெட்டல், 200 டன் எம்சென்ட் ஆக ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய் இன்றைய செலவு. காலையில் 6:30 மணிக்கு காங்கிரீட் ஆரம்பிச்சு அப்போ வந்தவங்க தான் அந்த நிதிக்குழுவில் கொஞ்சம் பேர் அதில் இருந்துகிட்ருக்காங்க. நாங்களும் ஸ்கூலில் இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருந்தோம். கமிட்டி தலைவர்கள் வந்திருந்தாங்க. காலையிலேருந்து இப்போ வர இருந்து இந்த எல்லா நிகழ்ச்சியும் மேற்பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிதிக்குழுவினர் அனைவருக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்கள் நேரம் செலவழித்து நமக்காக சில கருத்துக்களை, சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஊரின் சார்பாக, நம்முடைய பள்ளியின் சார்பாக திரு சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பெரியதாலை ஊர் வரலாற்றில் இந்த நிகழ்வானது மிகவும் முக்கியமான நாள். நமது ஊர் பொதுமக்களுடைய வியர்வையின் பலனாக அவருடைய எழுச்சிமிகு சிந்தனைகள் நமது ஊரில் மக்கள் கல்வியில் வளர வேண்டும், அனைத்து மக்களும் கல்வி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் செய்த இந்த பொருளுதவி மற்றும் அனைத்து விதமான ஒத்துழைப்புக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் இதுவரைக்கு இருந்த 3 எதிர் கமிட்டி தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பிற தொழில் புரிவோர், அரசு வேலை செய்வோர், ஆசிரியர்கள்
அனைவருக்கும் நீதிக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.